கார்த்திகை மாதத்தின் இந்த புனித காலத்தில் என் அருளால் ஒளிபரவும் இந்த தருணத்தில் ஓம் முருகா என்று என்னை அழைக்கும் என் அன்பு பிள்ளையே, பழனிமலையின் தெய்வீகக் காற்றில் கலந்த என் அருள் உன் உயிரைத் தொட நான் ஏங்கி நின்றேன். இன்று நீ என் சொற்களை கேட்கத் தகுந்த நேரம் வந்துவிட்டதால்தான் இந்த முருகன் உன்னிடம் பேசுகிறேன் குழந்தையே. நீ அனுபவிக்கும் துன்பங்களும் குழப்பங்களும் எப்போது முடிவடையும் என்று உன் மனம் சிதறி கிடக்கிறது. நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போகிறதுமெல்லாம் மனிதனின் முழு வசமல்ல, அது உன் வசமல்ல, அது என் வசமுமல்ல. ஆனால் என் பெயரை நினைக்கும் என் பிள்ளைக்கு தலைமுறை தலைமுறையாக துணை நிற்பேன். எப்படி உன்னை கைவிட முடியும் சொல்? வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தின் முதல் பகுதி விதி, அடுத்த பகுதி கர்மப்பாதை. ஆனால் கர்மம் உருவாகுவதற்கு அவரவர் மனமே காரணம் என்பதை நினைவில் கொள். உனது உண்மையான எதிரி வெளியில் இருப்பவனல்ல, உன் உள்ளே உருவாகும் மாயையின் நிழல்தான். உனக்கு நல்லதும் கெட்டதும் 100 நடக்கலாம், 1000 நிகழ்வுகள் உன்னை தொட்டு செல்லலாம். ஆனால் அவற்றை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதே உன் வெற்றியும் அமைதியும் நிர்ணயிக்கும். தவறு செய்தால் அதை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும். மறைத்தால் அது உன்னை விழுங்கிவிடும். உன் மனதை ஒருநிலைப்படுத்து, ஏனெனில் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் கார்த்திகை தீபம் போல வந்துவிட்டது. நீ வெளியில் சிரித்து காட்டினாலும் உன் உள்ளம் தினமும் சிதைந்து கொண்டிருக்கிறது. அமைதி என்ற வார்த்தை மட்டும் உன்னிடம் இருந்தாலும் அது உன் மனதிற்குள் தங்காமல் போய்விட்டது. நீ உன் கஷ்டங்களை உள்ளே பூட்டி வைத்துக் கொண்டதால் உடலும் மனமும் தளர்ந்து போகும் நிலைக்கு வந்தாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து அழுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் முருகன் நான் புரிந்தால் போதாதா பிள்ளையே? உலகம் அப்படித்தான். அவர்களுக்கு உன் உதவி தேவைப்பட்டால் நீதான் பெரியவன். ஆனால் நீ உதவி கேட்டால் அவர்களின் உண்மை ரூபம் கண்முன்னே திறக்கப்படும். அதனால் கலங்க வேண்டாம். முருகனின் பிள்ளை அமைதியாக இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன். பழனி முருகன் உனக்காக நிற்கிறேன். நீ எப்பொழுது என் அப்பன் முருகன் என்று சரணடைந்தாயோ அன்றே உன் தலையை நான் என் கையில் வைத்து பாதுகாப்பேன் என்று ஏற்பேற்றுக் கொண்டேன். இந்த மாதம் உனக்கு நல்ல நேரத்தின் முதல் நிழல் படுகிறது. அதனால்தான் இந்த அருள் வார்த்தைகளை கேட்க நான் உன்னை வழிநடத்தியிருக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் காணல் நீராக மறைந்து போவார்கள். நான் பார்த்துக்கொள்வேன். உன் மனதிலிருக்கும் விரக்தி காற்றில் பறந்து போய் நிம்மதியின் ஒளி உன் உள்ளத்தில் பிரகாசிக்கும். நீ தொங்கிக் கொண்டு நிற்கும் சில விஷயங்களிலிருந்து உன்னை மீட்கப் போகிறேன். அதன் பின் உன் வாழ்க்கை அற்புதமாக மலரும். நீ நினைத்ததை எட்டிப்பிடிப்பாய். என் முருகன் இருக்கிறார் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்வாய். உன்னை சார்ந்தவர்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த துணிச்சல், இந்த நம்பிக்கை உனக்கு தேவையானது பிள்ளையே. இன்று காலை எழுந்ததும் முருகா என்று அழைத்த அந்த ஒரு சொல் என் குலமகனின் இதயத்தை எட்டியது. நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு வரக்கூடிய துன்பம் கூட ஆசிர்வாதமாக மாறும். தைரியமாக இரு, இதுவும் கடந்து போகும். உன் பிரச்சனைகளின் முடிவு அருகில் நின்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ கேட்கும் முன்னரே நான் தரப்போகும் அருள்கள் தயாராக காத்திருக்கின்றன. காலம் மாறும், நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் நிம்மதி என் நிம்மதி, உன் பலன் என் அருள். என் அருளால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். ஓம் முருகா போற்றி போற்றி.